பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம போகலாம். இன்றைக்கு ஆதாரமாய் ஒரு வார்த்தையை பார்க்கலாம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்துல 9வது 10வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். ஆனா அந்த வசனத்தின் ரகசியம் என்ன என்பதை இன்றைக்கு அறிந்து கொள்ளலாம். வசனத்தை வாசிக்கலாமா? யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இங்கே யாபேசின் ஜெபத்தை எல்லாருக்குமே தெரியும். அதுல அவன் சொன்ன ஒரு வார்த்தை மிகவும் இருதயத்தை கவர்ந்தது. உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. அதாவது என்னன்னா, நிறைய முறை பாருங்க, கர்த்தருடைய கரம் நம்ம கூட இல்லைன்னா ஏதோ ஒரு வளர்ச்சிக்கு நேரம் நம்ம போவோம். ஏதாவது ஒரு பிரச்சனையை பார்த்தோன்னா உடனே நம்ம என்ன பண்றோம்? துக்கப்பட்டுருவோம், சோர்ந்து போயிடுவோம். ஆனா இங்க அழகா யாபேஸ் ஜெபிக்கிறான். உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. எந்த தீங்கு வந்தாலும் நான் துக்கப்பட்டு நான் அங்கே நின்று விடாதபடிக்கு, துக்கப்பட்டு நான் சோர்ந்து போயிடாதபடிக்கு, துக்கப்பட்டு விழுந்து விடாதபடிக்கு, துக்கப்பட்டு நான் தொடங்கின இடத்திலே ஓடி விடாதபடிக்கு, துக்கப்பட்டு நான் எடுத்த செயலை விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே இந்த கரம் என்னோடு இருக்கட்டும் என்று அவன் ஜெபித்தான். அப்ப பாருங்க, அந்த கரம் எவ்வளவு மகத்துவமான ஒரு காரியத்தை அவனுடைய வாழ்க்கையில செய்தது என்று இன்றைக்கு நம்மளும் ஆண்டவர் இடத்துல கேட்போம். தேவரே உடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரணும் என்று நம்ம ஜெபிப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கும் உதவி செய்வார். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கும் கனம் பெற்றவனாயிருந்தான். எப்படி அந்த கனம் வந்தது? கர்த்தருடைய கரம் இருந்ததுனால. இன்றைக்கு அதே போல கர்த்தர் நம்மையும் உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். நம்மளுடைய தலையும் அவர் மேன்மைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, அவருடைய கரம் நம்மோட இருந்து தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு அவரை நோக்கி விண்ணப்பம் செய்வோம். கர்த்தர் நிச்சயமாகவே யாபேசுக்கு உதவி செய்தவர் நமக்கும் உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ பேருக்கு ஆசீர்வாதத்தை எங்கள் தந்தீரே, உமக்கு நன்றி. உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரணும் என்று யாபேஸ் நிச்சயமாய் உம்முடைய கரத்தை பிடித்துக் கொண்டானே, அது போல இன்றைக்கு நீர் எங்களுடைய கண்களை திறந்ததுக்காக உமக்கு நன்றி. அநேக முறை தீமையான காரியங்கள், தீமையான வார்த்தைகள், ஆண்டவர் டிகிரேட் பண்ணுகிற வார்த்தைகள், எங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுகிற வார்த்தைகள், எங்களை ஒரு காணல வைக்கிற வார்த்தைகள், நொறுக்குகிற வார்த்தைகளை சொல்லி எங்களுடைய இருதயத்தை மனம் அடிவாக்கி உம்முடைய சித்தத்தை நீர் வைத்திருக்கிற திட்டத்தை செய்ய விடாமல் எங்களை குலைத்துக் கொண்டிருக்கிற எல்லா காரியங்களிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை வேணும். யாபேசுக்கு உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய கரத்தை அவன் மேலே வைத்து எப்படி உதவினீரோ அது போல உம்முடைய கரத்தை எங்கள் தலையின் மேலே வைத்து இந்த தீங்கிலிருந்து எங்களை விடுவிப்பீராக இயேசுவின் நாமத்தினால. நாங்கள் துவண்டு போயிடாதபடிக்கு எழுந்து நடக்க கிருபை செய்யுங்க. ஊழியத்தின் பாதையில கேட்கிற பேச்சுகள், கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஒரு வாலிப சகோதரன் நீங்க அடுத்து கொண்டிருக்கீங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு நேரதான். யாபேஸ் ஜெபித்தான், உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. இன்றைக்கு அதே ஜெபத்தை கர்த்தர் உங்களை ஏறெடுக்க சொல்கிறார். தீங்கு உங்களை துக்கப்படுத்த கூடாது என்றால் அவருடைய கரம் உங்களோட இருக்கணும். ஆண்டவரே, இந்த கரம் எங்களோட இருக்கட்டும். யாபேசை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவர் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்பா, எங்களை நீர் மாற்றுவீராக. தீமையை பார்த்து துவண்டு போகிறவர்களாய் அல்ல, என் கர்த்தர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். ஒருவர் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு ஊர்ஜிதத்தோடு, என் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்ற விசுவாசத்தோட, என் கர்த்தர் நிச்சயமாகவே எங்களுடைய தலை உயர்த்துவார் என்ற நம்பிக்கையோட எங்களுடைய காரியங்களை நாங்கள் செய்ய ஆண்டவரே எங்களுடைய காரியங்களை பார்த்து துவளாமல் உண்மையிலே ஆதீத ஆண்டவரே ஈர்ப்போடு, ஆதீத நம்பிக்கையோடு, அன்போடு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நாளை காலை எழுந்து துவங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய ஆவியை பலவீனப்படுத்துகிற அந்த ஆவியிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க. சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் காண செய்யுங்க. நீங்க அப்படியே செய்ய போகிறபடியால் உமக்கு நன்றி. காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.